அனைத்து முதுகலை ஆசிரியரில் குறிப்பாக உடற்கல்வி இயக்குனர் தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்மளுடைய யூடியூப்ல ஒரு புதிய புத்தகத்தை அறிமுகம் செய்கின்றோம். குறிப்பாக தற்போது புதிதாக உடற்கல்வி இயக்குனருக்கான தேர்விற்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கின்ற புதிய பாடத்திட்டத்தின்படி உடற்கல்வி இயக்குனர்களுக்கான பாடத்திட்டத்தில் மொத்தம் 10 யூனிட். ஏற்கனவே நம்மளுக்கு 20 யூனிட் இருந்துச்சு. அதுல இருந்து குறைத்து இப்பொழுது 10 யூனிட்டா கொடுத்துருக்காங்க. இந்த 10 யூனிட்ல கிட்டத்தட்ட ஒரு முக்கியமா 3 யூனிட் என்டையராகவே நியூ யூனிட் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், மோட்டார் டெவலப்மெண்ட், அதுக்கடுத்து எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி அண்ட் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன், தென் லாஸ்ட் யூனிட் மாடர்ன் ட்ரெண்ட் இன் பிசிக்கல் எஜுகேஷன். ஸோ இது மூன்றுமே என்டையரா ஒரு புதிய யூனிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் ஒரு சில பகுதிகளில் இந்த யூனிட்ல ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சில பகுதிகளில், அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட்லேயும் சில பகுதிகள் உள்ள இருக்கு. அதே மாதிரி நியூட்ரிஷன்லையும் சில பகுதிகள் உள்ள இருக்குது. ஆனால் நம்ம படிக்க போகிறது ஸ்பெஷலாக ஸ்பெஷல் நியூட்ரிஷன், ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனை பற்றி தான் படிக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம நியூட்ரிஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம் ஹெல்த் எஜுகேஷனில் கடந்த பாடத்திட்டத்தில். ஆனால் அது இப்போ கிடையாது. இப்போ ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனில் எக்ஸாம்பிளாக பார்த்தோன்னா ஹைட்ரேஷன் உதாரணத்துக்கு, இதெல்லாம் அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரிஸ், இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த என்டையர் புக் ரிவ்யூலுமே நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தற்போது ஏற்கனவே பாடத்திட்டத்திற்கு நீங்கள் முழுமையாக தயார் செய்துக்கிட்டு இருப்பீங்க. இதில் பல்வேறு மையங்கள்லையோ இல்லை பல்வேறு புத்தகத்தினுடைய அடிப்படையிலோ உங்களுடைய தயாரிப்பு நிலை இருக்கும். அப்போ இந்த நிலையில எதுக்கு இன்னொரு நம்மளுக்கு ஒரு புத்தகம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஒரு கேள்வி வரும். ஆனால் எப்பொழுதுமே இந்த கடந்த காலங்களில் வெளியிடப்பட்டிருக்கின்ற பல்வேறு நீங்கள் டிஆர்பி தொடர்புடைய புத்தகங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நான் தமிழகத்தில் சொல்கிறேன், அதாவது ஒரு கம்பைல்டா ஒரு புத்தகம் அப்படின்னு கிடையாது. ஆனால் பட் மெட்டீரியல்ஸ் இருக்கும், சில சென்டர்ஸில் வெளியிட்டிருப்பாங்க. அது மூலமா நீங்க நிறைய மெட்டீரியல்ஸை நீங்க பார்த்துருக்கலாம். ஆனா இந்த மெட்டீரியல் எப்படின்னா, ஒரு எக்ஸாமினேஷனுக்கு நீங்க தயார்படுத்துவதற்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல 2 விதமான டெக்னிக்கை பயன்படுத்தி தான் இதை நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அது என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில பாடத்திட்டத்தை பொறுத்தளவு நம்மளுக்கு விரிவான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்ற அடிப்படையில் நம்ம சில யூனிட்ஸை தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சில பகுதியில் என்ன அப்படின்னா, சில யூனிட்ஸ், அதை நான் என்ன யூனிட்ஸ்னு சொல்லலை, பின்னாடி வரப்போது சொல்றேன். சில யூனிட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ப்ரிப்பரேஷன் இருந்தால் போகும். ஸோ இந்த டெக்னிக் அடிப்படையில் தான் இந்த புத்தகத்தை தயார் செய்து இதை அவேர்னஸ் பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அவேர்னஸ் பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்க புத்தகத்தை நான் முழுமையாகவே கோத்துரு பண்ணேன். அந்த புத்தகம் மிகவும் உங்களுக்கு தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் தயாராகி கொண்டிருக்கின்ற மாணவர்கள், தற்போது புதிதாக தயாராகக்கூடிய மாணவர்கள், உங்களுடைய ஒரே புத்தகத்தில் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க தெரிஞ்சு கொள்வதற்கு, அதாவது 10 யூனிட்லயுமே ஒவ்வொரு யூனிட்லயுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டாபிக் வைஸான கான்டென்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த யூனிட் முடிஞ்ச பிறகு அதனுடைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த யூனிட்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர், அதாவது எம்சிக்யூ டைப்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அமைய போகுது. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு அந்த யூனிட் ரிலவெண்டா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை செக் பண்ற மாதிரிக்கே ஒவ்வொரு யூனிட்லையும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 25 கொஸ்டின்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க யூனிட் வைஸா. அப்போ அரௌண்ட் 10 யூனிட்ஸ்ல 250 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இதுல ஃப்ரேம் ஆயிருக்கு உள்ள எம்சிக்யூ டைப்ல. அப்போ இது கம்பைண்டா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான முழுமையான ஒரு பாடத்திட்டமா இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த புத்தகத்தினுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காம்படிட்டிவ் சக்சஸ் ஃபார் பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்ற அடிப்படையில் தான் இது வெளியிட்டிருக்காங்க. இது பிஜிடிஆர்பிக்கு மட்டும் கிடையாது, அதாவது நெட்டு, செட்டு, நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதே மாதிரி செட், ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஸ்பெஷல் டீச்சர் எக்ஸாமினேஷன், சிறப்பு ஆசிரியர்களுடைய தேர்வு நடக்கக்கூடிய உடற்கல்வி இயக்குனருக்கான, உடற்கல்வி ஆசிரியர்களுக்கான தேர்வுகள், இதுக்கெல்லாம் இந்த புத்தகம் உங்களுக்கு பயன்படும். ஏன்னா இதுல உள்ள யூனிட்ஸ் அதுல என்ன இருக்கோ அந்த யூனிட்ஸை இதை நீங்க கம்பைலா ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு என்டையரா ஆல் 10 யூனிட்ஸ் தான் புதுசாக இருக்கப்படக்கூடிய 2025ல வெளியிடப்பட்டிருக்கிற புதிய பாடத்திட்டம் தான். இந்த புத்தகம் யார் வெளியிட்டிருக்கா அப்படின்னா, அவேர்னஸ் பப்ளிகேஷன்ஸ் தான் வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு ஃபவுண்டேஷன், அதாவது அவேர்னஸ் ஸ்கூல் ஆஃப் யோகா, ஸ்போர்ட்ஸ், அக்ரி, எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அவங்க தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சீஃப் எடிட்டர், அந்த சீஃப் இன்ஸ்ட்ரக்டர் தான் இந்த புத்தகத்தை கம்பைல் பண்ணியிருக்கதா அவங்க கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்தினுடைய டாப்ல. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நான் ஃப்ரண்ட் பேஜ் இதை பற்றிலாம் எலாபரேட் நான் சொல்ல விரும்பலை. ஆக்சுவலாக ஏற்கனவே ஃப்ரண்ட் பேஜை பொறுத்தளவு உங்களுக்கு என்ன சிலபஸ், என்ன பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷனு, அதில் சைக்காலஜிக்கு என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது,
ஜிகேவுக்கு என்ன, ஜென்ரல் நாலேஜுக்கு என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தரவா அந்த யூனிட்டை ஃபுல்லாக முதல்ல ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு எல்லாமே கண்டினியூவாக வந்துடும். நம்ம சப்ஜெக்ட்டும் அதே மாதிரிக்கே ஃபிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட்மே அதுக்கு தெளிவாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய டோட்டல் வந்து 10 யூனிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் யூனிட், சரியா? அதுக்கு பக்கத்தில் அவங்க பேரலாக பக்க நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் உங்களுக்கு அந்த புத்தகம் இருக்கு, யூனிட்ஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ அப்போ ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஆர்டர் தான். அதுக்கடுத்து ஸ்கில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ஆர்டிஜி பிடிஜி அண்ட் ஆர்டிபிடி காம்படிஷன் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்போ இந்த இடத்துல தெளிவாகவே சொல்லிட்டாங்க. நம்ம வந்து ஆர்டிபிடியை பொறுத்தளவு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பயன்படுத்துறோம்னா ஹெச்எஃப்ஏ, ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ளை பண்ணுறோம். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டிஜி பிடிஜினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பொறுத்தளவு இவங்க வந்து மொத்தம் 4 கேட்டகரி வச்சிருக்காங்க. ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, அதே மாதிரி வந்து சி அண்ட் டி கேட்டகரின்னு வச்சிருக்காங்க. அதில் ஏ கேட்டகரி பியூர்லி மேஜர் கேம்ஸ் வரும், பி கேட்டகரி நியூலி என்டையரா நியூ கேம்ஸ் வரும், அதுக்கடுத்து வந்து சி கேட்டகரி வந்து அத்லெட்டிக்ஸ் ஃபுல்லாக வரும், டி கேட்டகரியில் செஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு அங்கே ஆர்டிஜி பிடிஜியில் கொடுத்துருக்கப்பட்டிருக்க விஷயங்கள். ஸோ அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த புத்தகத்தில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏ கேட்டகரி கேமு எல்லா கேமுமே என்டையர் அதனுடைய, அதாவது வந்து இவங்க வந்து என்ன டாபிக்ல கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கவர் ஆயிரும், எதுவுமே விடுபடவே விடாது. அது என்னன்றது நம்ம உள்ள ரிவ்யூக்குள்ள போகும்போது பார்ப்போம். ஸோ அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் அத்லெட்டிக் ரெஃபரன்சஸ் டு பிடி ஆர்டிபிடிஜி பிடிஜினுடைய அதே மாதிரிக்கு அத்லெட்டிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிளஸ் செஸ். இதுல 2 செஸ் மட்டும் தனியாக ஆடிக்காங்க. அதாவது சி அண்ட் டி இதுல வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட்ல வந்து ஏ அண்ட் பி கேட்டகரியில வரக்கூடிய எல்லா கேம்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் உள்ள வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஃபோர்த் வந்து டோர்னமெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் நேஷனல் லெவல்லையோ தமிழ்நாடு லெவல்லையோ இருக்கக்கூடிய என்னென்ன டோர்னமெண்ட் ஸ்பெஷலாக கண்டக்ட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இப்போ வந்து நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ சிஎம் டிராஃபி இன்னும் வந்து 2-3 நாட்களில் வந்து தொடங்க போகிறாங்க. ஸோ சிஎம் டிராஃபி 25th, அதாவது வந்து வர திங்கக்கிழமை தொடங்குது. ஸோ அப்போ வந்து டோர்னமெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சிஎம் டிராஃபிஸ், அதே மாதிரி ஸ்கீம்ஸ், நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அவார்ட்ஸில் வந்து தமிழ்நாடு எஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தமிழ்நாடு எப்படி ஸ்போர்ட்ஸ் ப்ரைஸஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றியான தெளிவான கம்பைல்டு ஒரு யூனிட்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்குது அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 5வது யூனிட், இது வந்து என்டையரா புது யூனிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஏற்கனவே இதில் இருக்குது. அங்கே யூனிட் 6ல கூட நீங்கள் வந்து ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி, அப்ஜெக்டிவிட்டி இதெல்லாம் வந்து எதில் படிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்ல வரக்கூடிய அது ஆக்சுவலாக இது என்ன ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்லாம் வேற ஒன்று, மெஷர்மெண்ட்னா அளவீடு. இப்போ நம்ம அங்கே வந்து டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் படிச்சோம் பார்த்தீங்களா, டெஸ்ட் மெஷர்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன். அதில் வந்து லாஸ்ட் ஓல்டு சிலபஸ்ல வந்து கம்மியாக கொடுத்துருந்தாங்க, இதில் கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் கம்பைல்டு அந்த புக்கில் உள்ள நிறைய நாம்ஸ், ரெஃபர் டெஸ்ட்னா என்ன, ரெஃபர் டெஸ்ட்னா என்ன அப்படின்ட்டு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஜென்ரல் தியரி அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங். இது வந்து ஜென்ரல் தியரி அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக சயின்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங், உங்களுக்கு இருக்கக்கூடிய சயின்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் வரக்கூடிய டாபிக் தான் இதில் கவர் பண்ணியிருக்காங்க யூனிட் 6ல். அப்புறம் யூனிட் 7ல எக்ஸசைஸ் பிசியாலஜி அண்ட் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன். இதுல என்டையரா வந்து எக்ஸசைஸ் பிசியாலஜி நியூ யூனிட். ஆனா ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் கொஞ்சம் மட்டும் நம்மளுக்கு வந்து நியூட்ரிஷனுடைய தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனை பொறுத்தவரை இந்த என்டையரா அது டிஃப்ரெண்ட் தான். அதை நான் ஏற்கனவே என்னுடைய ஒரு யூடியூப்ல நான் வெளியிட்டிருக்கேன். அதாவது ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் நீங்க எப்படி தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அடிப்படையில நீங்க தயாராகுங்க, எக்ஸாமினேஷனுக்கு தயாராகிறவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ப்ராசஸ் இன் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இது வந்து 8வது யூனிட்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரிசர்ச் அப்படின்றது வந்து ஹையர் எஜுகேஷன்ல ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்து ஆக்சுவலா இது ஏன் பின்னாடி போச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. பட் வந்து இது வந்து எக்ஸாம்ல பார்த்தோன்னா ரிசர்ச், அதே மாதிரி வந்து டீச்சிங் ஆப்டிடியூட் அப்படிலாம் பார்த்தோன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு வரும்போது இது ரொம்ப முக்கியமான ஒரு தேவையா இருக்கு. ஆனால் ஸ்கூல் லெவலில் போகக்கூடிய பிஜி டீச்சர்ஸுக்கு பொறுத்தளவு ரிசர்ச் அப்படின்றது, ஏன்னா கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தேர்வு பேட்டர்னை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் தான் அதிகமான கொஸ்டினை வந்து ஆக்குபை பண்ணிருந்துச்சு. ஆனா இது வந்து இப்போ வந்து பின்னாடி அந்த யூனிட் போயிருக்கு. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு. இது வந்து தனியாகவே கொடுத்துட்டாங்க. என்டையரா இதுல ஃபுல்லா கம்ப்ளீட் உங்களுக்கு வந்து கோர்ஸ் கண்டென்ட் ஃபுல்லா வருது. பிஜி லெவல்ல, எம்ஃபில் லெவல்ல நீங்க படிக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே இதுல கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்து மாடர்ன் ட்ரெண்ட் இன் பிசிக்கல் எஜுகேஷன். இது என்டையரா நியூ யூனிட். எக்ஸப்ட் இதுல வந்து ஒரே ஒரு பார்ட் மட்டும் வந்து புதுசா பழைய இதுல இருக்கு, யோகா அப்படின்றது. அங்கே யோகா எமோஷனல் டெவலப்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுக்கு யோகா என்ன ரோல் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க பழைய சிலபஸ்ல. இப்போ வந்து இங்க திருமூலர் திருமந்திர யோகாவை பத்தி கொடுத்துருக்காங்க, சரியா? அதனால திருமூலர் திருமந்திர யோகத்துல இருக்கக்கூடிய 9 தந்திரத்துல இந்த அஷ்டாங்க யோகா இருக்கக்கூடிய தந்திரத்தை மட்டும் நீங்க விரிவாகவே படிச்சுக்க வேண்டிய ஒரு பகுதியாக கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இதுல என்ன உள்ள போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிட் வைஸா இந்த புக்கை பொறுத்தளவு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி அப்படின்னா இந்த புக்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட் அப்படின்னா அந்த அந்த யூனிட்டுடைய ஹெட்டிங்ஸ், அதுக்கு கீழே என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூவா கொடுத்துருப்பாங்க. இந்த டாப்பிக்கை இங்கே பிரித்து
எத்தனை ஹெட்டிங்ஸ்ல இந்த டாபிக் இருக்கு, எப்படி நீங்க கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் ஒரே ஒரு யூனிட் மட்டும் சொல்றேன். ஸோ யூனிட் 1 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டாபிக் 1 என்ன அப்படின்னா மீனிங் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட், மோட்டார் லேர்னிங், மோட்டார் கண்ட்ரோல், மோட்டார் க்ரோத், மெச்சுரேஷன் அண்ட் ஏஜிங் அப்படின்றது. அதே மாதிரி அதே டாபிக் 2ல பார்த்தோம் அப்படின்னா தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இன் மோட்டார் டெவலப்மெண்ட். அடுத்து வந்து 3ல வந்து நியூவெல் மாடல் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட். அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த டாபிக் மோட்டார் மைல் ஸ்டோன் 5வது டாபிக். 6வது டாபிக் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் மோட்டார் ஸ்கில்ஸ் அக்ராஸ் தி லைஃப் ஸ்பான். அப்படி 7வது டாபிக் வரும்போது மோட்டார் ஸ்கில்ஸ்ல வந்து லோகோமோட்டார் ஸ்கில், நான் லோகோமோட்டார் ஸ்கில் அண்ட் மேனிபுலேட்டிவ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கில்ஸை கொடுத்துருக்காங்க. அடுத்து 8வது டாபிக்ல பார்த்தா மூவ்மெண்ட் கான்செப்ட், பாடி, ஸ்பேஸ், எஃபோர்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி தொடர்பு இருக்கு ஒரு மூவ்மெண்ட்ஸ் நடக்கும்போது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து சென்சரி பெர்செப்சுவல் டெவலப்மெண்ட்ல வந்து விசுவல், கினஸ்தட்டிக்ஸ், ஆடிட்டரி சென்ஸ் அண்ட் இன்டர் மாடல் பெர்செப்ஷன் அப்படின்றது. இது பழைய சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இதுல இந்த கினஸ்தட்டிக் சென்ஸ் அப்படின்ற விசுவல் பெர்செப்ஷன் அப்படின்னா ஆடிட்டரி பெர்செப்ஷன்லாம் லாஸ்ட் இதுலயுமே இருந்துச்சு. சரியா, அது புதுசா ஆட் ஆகல, அது பழையதான். அதுல வந்து இந்த இன்டர் மாடல் பெர்செப்ஷன் மட்டும் கொஞ்சம் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஃபங்க்ஷனல் கன்ஸ்ட்ரெயின் மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்ற. ஸோ இதுதான் வந்து மொத்தம் 10 டாபிக் இதுல கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி ஒவ்வொரு யூனிட்லயுமே இந்த மாதிரி டாபிக் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே டாபிக் வைஸா இப்போ எக்ஸாம்ல உதாரணம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட் நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டாபிக், ஸோ இங்க டாபிக் 1ன்னு கொடுத்துருப்பாங்க. அதுல மீனிங் மோட்டார் டெவலப்மெண்ட் அதை பத்தியான உங்களுக்கு விரிவான நோட்ஸ் உள்ள இருக்கும். இப்போ நீங்க பாத்துக்கிட்டே வாங்க, அதை பத்தியான விரிவான நோட்ஸ். அதாவது வந்து இங்க வந்து இப்போ ஒரே ஒரு டாபிக் மட்டும் நான் சொல்றேன். இப்போ மீனிங் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா, அதுக்கடுத்து வந்து இட்ஸ் இன்க்ளூடட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் என்னென்ன டெவலப்மெண்ட்ல சம்மந்தப்பட்டிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெஃபினிஷன் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட், தென் ஸ்டேஜஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட், டைப்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட், தென் கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட், ரிலவன்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வரக்கூடிய அதுல ஃபர்ஸ்ட் டாபிக்ல வரக்கூடியது. அடுத்து ஃபர்ஸ்ட் டாபிக்ல ஃபாலோடு பை அதுல நிறைய டாபிக் இருக்கு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டாபிக்ல பாத்தீங்க அப்படின்னா அதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து மோட்டார் லேர்னிங், அதாவது மோட்டார் டெவலப்மெண்ட் அதனுடைய மீனிங் சொல்லியிருக்காங்க. மோட்டார் லேர்னிங், அடுத்து மோட்டார் கண்ட்ரோல், பிசிக்கல் குரோத், மெச்சுரேஷன், ஏஜிங் கொடுத்துருக்காங்க. அப்போ கம்ப்ளீட்டா அதுல இருக்கு, என்டையரா கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பகுதியை பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து அப்படின்னா உங்களுக்கு அடுத்து மோட்டார் லேர்னிங் கொடுத்துருக்காங்க. அப்போ மோட்டார் லேர்னிங் என்ன, அதை பத்திய விரிவான கான்செப்ட். ஸோ மோட்டார் லேர்னிங்ல பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டார் லேர்னிங்கை பொறுத்தளவு இங்க வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு கம்பைண்டா, அதாவது வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல ஓரளவுக்கு வந்து டேபிளைசேஷன் பண்ணி அழகாவே கொடுத்தாச்சு. எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்த மட்டும் டேபிளைட் பண்ணியாச்சு நம்ம இந்த இடத்துல. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், ஒரு எலாபரேட் ஒரு நோட்ஸா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோட்டார் லேர்னிங், மோட்டார் லேர்னிங் கீ ஃபீச்சர்ஸ் என்ன, ஸ்டேஜஸ் ஆஃப் மோட்டார் லேர்னிங்ல என்னென்ன காக்னிட்டிவ் ஸ்டேஜ், அசோசியேட்டிவ் ஸ்டேஜ், ஆட்டோமேட்டிக் அட்டானமஸ் ஸ்டேஜ், இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் மோட்டார் லேர்னிங், இதெல்லாம் விரிவாகவே நோட்ஸ் உள்ள இருக்கு. ஒவ்வொரு நோட்ஸ்லயுமே உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு கம்பைல்டு நோட்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். மோட்டார் கண்ட்ரோல், ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீ பாயிண்ட் ஆஃப் மோட்டார் கண்ட்ரோல் ஃபார் எக்ஸாமினேஷன், என்னென்ன மோட்டார் கண்ட்ரோல்லாம் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வைக்குது அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஜ் ஆஃப் மோட்டார்லையும் கொஞ்சம் விரிவா அந்த மேலே கொடுத்துருக்கிறதுல எக்ஸாமினேஷன் மாதிரி இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்புறம் லாஸ்ட்ல பார்த்தோம்னா பிசிக்கல் growth, மெச்சுரேஷன், ஏஜிங், அதான் கடைசி அந்த டாபிக் 1ல இருக்கக்கூடிய கடைசி டாபிக். அதுல பிசிக்கல் growthனா என்ன, அதனுடைய என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் பிசிக்கல் growth வந்து அஃபெக்ட் பண்ணுது, அப்புறம் மெச்சுரேஷனா என்ன, டைப்ஸ் ஆஃப் மெச்சுரேஷனா என்ன, அதே மாதிரி ஸ்டேஜஸ் ஆஃப் மெச்சூரிட்டி, பேஸ் 1ல எப்படி மெச்சூரிட்டி ஆகும், பேஸ் 2ல எப்படி மெச்சூரிட்டி ஆகும், பேஸ் 3ல எப்படி மெச்சூரிட்டி ஆகும், பேஸ் 4ல எப்படி குழந்தைகள் மெச்சுரேஷன் ஆகுறாங்க, அடுத்து ஏஜிங்னா என்ன, ஸோ ஏஜிங்ல ஸ்டேஜஸ் ஆஃப் ஏஜிங், அதனுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எப்படி அதனுடைய சைன் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றது, டைப்ஸ் ஆஃப் ஏஜிங்ல இன்சுனிக் ஏஜிங், எக்ஸனிக் ஏஜிங்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா சைன் ஆஃப் ஏஜிங்ல ஃபேக்டர்ஸ், என்னென்ன ஃபேக்டர்ஸ் ஏஜிங்கை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பற்றியான ஒரு விரிவான ஒரு காம்ப்ரிஹென்சிவ் நோட்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து முடிச்ச பிறகு இதே டாபிக் 1ல தேவைப்படக்கூடிய யூனிட்ஸ்ல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சம்மரி பண்ணியிருக்காங்க. அதை இன்னும் வந்து கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட்ல உங்களுக்கு அதை பத்தி சொல்லியிருக்காங்க. மோட்டார் டெவலப்மெண்ட், மோட்டார் லேர்னிங், மோட்டார் கண்ட்ரோல், பிசிக்கல் growth, மெச்சுரேஷன், ஏஜிங், ஸோ அதில் வரக்கூடிய கீ வேர்ட்ஸை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலாபரேட்டாக உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ டாபிக் 2 வாங்க. டாபிக் 2ல நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இன் மோட்டார் லேர்னிங். தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இன் மோட்டார் லேர்னிங் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மெச்சுரேஷன் பெர்ஸ்பெக்டிவ் இன் மோட்டார் லேர்னிங்ல பார்த்தோம் அப்படின்னா அதோட டாபிக் கீழே கொடுத்துருக்காங்க. நார்மேட்டிவ் டிஸ்கிரிப்டிவ் பீரியட், அதே மாதிரி பயோமெக்கானிக்கல் டிஸ்கிரிப்டிவ் பீரியட், இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் பெர்ஸ்பெக்டிவ், அப்படியே ஈகாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், இப்படி அதை பற்றியான ஒரு எலாபரேட் நோட்ஸ். அதே மாதிரி தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மோட்டார் லேர்னிங் பார்த்தீங்கன்னா மெச்சுரேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல வெவ்வேறு ஆத்தர்ஸ் எப்படி இந்த மோட்டார் டெவலப்மெண்ட்டை சொல்றாங்க, அதனுடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு, அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுல மெச்சுரேஷன் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது அர்னால்டு சொன்னது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா
நிறைய ஆத்தர்ஸ் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் பெர்ஸ்பெக்டிவ் சொன்னது வந்து மில்லர் அப்படின்றவர் சொல்றாரு. அதை பத்தியான டீடைல்டு கான்செப்ட் உள்ள இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈகாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோன்னா அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த 3 கான்செப்டையும் எலாபரேட்டா எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல விரிவாவே உங்களுக்கு தகவல் இருக்கு. நியூவெல் மாடல் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட் இதான் டாபிக் 3. ஸோ டாபிக் 3ல நியூவெல் மாடலை பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, நியூவெல் மாடல்ல என்ன அதை பத்தியான எக்ஸாம்பிளா வந்து 3 கன்ஸ்ட்ரெயின் அதில் சொல்றாரு. டாஸ்க்கு கன்ஸ்ட்ரெயின், அதே மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ல ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் கன்ஸ்ட்ரெயின் 2 ஒன்று வந்து என்விரான்மெண்டல் கன்ஸ்ட்ரெயின். ஸோ இந்த மாதிரி பிரிச்சு அவர் சொல்றாரு. அதை பத்தியான எலாபரேட் நோட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த டாபிக் 4ல பார்த்தோம்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி. இது ஆக்சுவலாக பயோமெக்கானிக்கல் பேஸ் பண்ணி வரக்கூடிய யூனிட். அப்ப இந்த இடத்துல பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி அதனுடைய பிரின்சிபல்ஸை மட்டும் நம்மளுக்கு வந்து மோட்டார் டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தான் நோட்ஸ் இங்க இருக்கும். பயோமெக்கானிக்ஸ்ல வர மாதிரி பிரின்சிபல்ஸ் மோட்டார் ஸ்டெபிலிட்டி நீங்க இங்க படிக்க தேவையில்லை. சரியா? இந்த இடத்துல மோட்டார் டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி இது சப்போர்ட் பண்ணுது, இந்த லாஸ்லாம் இந்த விதிகள்லாம் எப்படி பயோமெக்கானிக்கல் விதி, நியூட்டன் லா ஆஃப் மோஷன், அது மாதிரி பயோமெக்கானிக்கல் ஆஸ்பெக்ட் வியூல நாங்க இங்க உள்ள கொடுத்துருக்காங்க நோட்ஸ்ல. ஸோ நியூட்டன் செகண்ட் லா, அதனுடைய கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பாருங்க, இதெல்லாம் வந்து கட்டம் கட்டி கொடுத்தாச்சு. அதனுடைய ஃபார்முலா என்ன, இப்போ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா என்ன, அதோட கீ கான்செப்ட் என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் எல்லாமே இன் ரெலவென்ட் டு பிசிக்கல் எஜுகேஷன். எக்ஸாம்பிள்ஸ் எதுவுமே அதர் சப்ஜெக்ட்ல வராது. பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ல என்ன எக்ஸாம்பிள்ஸ் இங்க பாருங்க, எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இதுல எதுவுமே வந்து அதர் எக்ஸாம்பிள்ஸ் இதுல இருக்காது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நியூட்டனுடைய தேர்ட் லா, அதை பத்தியான கீ கான்செப்ட் சில இடங்களை போல்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இது முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்ற அடிப்படையில. அடுத்து ரொட்டேஷனல் மூவ்மெண்ட் அண்ட் இனர்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதெல்லாமே உள்ள வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். அடுத்த பேலன்ஸ் டெஃபினேஷன், பேலன்ஸ்னா என்ன அப்படின்றது அதனுடைய அட்டவணையில ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ டெஃபினேஷன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படிக்க நீங்க என்ன அப்படின்னா தேர்வுக்கு ஏற்கனவே தயார் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த புத்தகம் என்பது உங்களை ஒரு ஒரு கம்பைல்டா ஒரே இடத்துல வந்து உங்க எல்லா டாப்பிக்கையும் அவங்க சிந்திக்க வைக்கிற மாதிரி தான் இந்த டாபிக் இருக்கு. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி எவ்வளவு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹைட் அண்ட் வெயிட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்றதுல ரொம்ப எலாபரேட். அடுத்து ஸ்டெபிலிட்டி, அப்புறம் பார்த்தோன்னா மோட்டார் மைல் ஸ்டோன் 5வது யூனிட்ல மோட்டார் மைல் ஸ்டோனை பத்தி ரொம்ப விரிவாகவே எந்தெந்த இடத்துல கிளாசிபிகேஷன் ஆஃப் மோட்டார் மைல் ஸ்டோன் 0 to 1 இயர்ல எப்படி இருக்கும், 1 to 2 இயர்ஸ்ல எப்படி இருக்கும், 2 to 3 இயர்ஸ்ல எப்படி இருக்கும், 3 to 4 இயர். ஸோ இந்த மாதிரி எலாபரேட் நோட்ஸ் உள்ள வருது. அதை பத்தியான விரிவாக அடுத்து 7வது யூனிட். ஸோ மோட்டார் மைல் ஸ்டோன் அண்ட் டிலே தி இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து மோட்டார் மைல் ஸ்டோனை பத்தி வரக்கூடியது அடுத்த டாபிக். சரியா? அடுத்து வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ், அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ், கீ பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூலாம் இருக்கும். அடுத்து 7வது வந்து மோட்டார் ஸ்கில்ஸ்ல பார்த்தோம்னா லோகோமோட்டார் ஸ்கில், நான் லோகோமோட்டார் ஸ்கில் அண்ட் மேனிபுலேட்டிவ் ஸ்கில்ஸ். ஸோ இதை பத்தி எலாபரேட்டான ஒரு டாபிக்கா இது இருக்கும். உள்ள ஒவ்வொரு ஸ்கில்லையும் எப்படி அதனுடைய இது லோகோமோட்டார் ஸ்கில் என்ன தேவைப்படும் போது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு வந்து கட்டம் கட்டியும் உங்களுக்கு அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பத்தியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கிளாசிபிகேஷன் ஆஃப் லோகோமோட்டரை பொறுத்தளவு மோட்டார் ஸ்கில்ல ஒரு எலாபரேட் அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு அதை பத்தி தெளிவாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் லோகோமோட்டார் ஸ்கில்லு, நான் லோகோமோட்டார் பற்றி விரிவாக இருக்கும். அடுத்த டாபிக் பாருங்க, டாபிக் 8க்கு போயிட்டோம். சென்சரி பெர்செப்சுவல் டெவலப்மெண்ட் இன் பிசிக்கல் எஜுகேஷன். ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன்ல பார்க்கும்போது என்னென்ன சென்சரி டெவலப்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இது ஸ்போர்ட்ஸ்ல எப்படி இம்பாக்ட் ஆகுது, விசுவல் பெர்செப்ஷன்னா என்ன, அதனுடைய கீ கான்செப்ட் எல்லாமே, கினஸ்தட்டிக் பெர்செப்ஷன், அதாவது ப்ரொப்ரிசெப்டார் சென்ஸ் அப்படின்னா என்ன, ஆடிட்டரி பெர்செப்ஷன்னா என்ன, அதே மாதிரி இன்டர் மாடல் மல்டி சென்சரி பெர்செப்ஷன் தான் நம்ம இன்டர் மாடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை பத்தியான டீப் நோட்ஸ் உள்ள இருக்கு. அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் கோச்சிங், எப்படி இதை வந்து அப்ளை பண்ண போறோம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கோச்சிங்ல, மோட்டார் டெவலப்மெண்ட்ல இது எப்படி இம்பாக்ட் ஆகுது. ஸோ அதை பத்தி கொடுத்துருக்காங்க. டிசார்டர்ஸ் ஃபார் தி டிலே தி சென்சரி பெர்செப்ஷன், சென்சரி பெர்செப்ஷனுடைய ரிசீவ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், அதே மாதிரி மோட்டார் யூனிட் வெளியில வரக்கூடிய அவுட்புட் ரெண்டுமே எப்படி அது இதாகும் போது அதனுடைய டிசார்டர்ஸ் இருக்கு அப்படின்னா எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிலே ஆகுது அப்படின்ற பத்தி. தென் லாஸ்ட் வந்து டாபிக் 10 ஃபங்க்ஷனல் கன்ஸ்ட்ரெயின் இன் மோட்டார் டெவலப்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் கன்ஸ்ட்ரெயின் பத்தி எலாபரேட்டா அதனுடைய நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய டெஃபினிஷன், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இது எல்லாமே எலாபரேட்டா உங்களுக்கு உள்ள வந்திருக்கு. ஸோ முடிச்ச உடனே ரெஃபரன்ஸ் கொடுத்துறாங்க. சரியா? எந்த புத்தகத்துல இருந்து நீங்க ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் தேவை அப்படின்னா நீங்க இந்த புத்தகத்தை டைப் பண்ணாவே உங்களுக்கு அது சம்பந்தமான டீடைல்ஸை புக்கை நீங்க ரெஃபர் பண்றதுக்கு கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்க பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட்ல மல்டிபிள் சாய்ஸ்ல கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப் தி மோட்டார் டெவலப், இதுல கீழே கொடுக்கப்பட்டது எது வந்து மோட்டார் டெவலப்மெண்ட்ல பெஸ்ட், இந்த மாதிரி இது எல்லாமே இந்த பார்த்தாங்க 25 கொஸ்டின்ஸ் வந்து இந்த யூனிட் நியூவெல் மாடல் which is not followed one of the constraint affecting the motor development அப்படி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த புக்கே உங்களுக்கு இருக்கும். சரியா? ரைட். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் நீங்க இதை வந்து நீங்க படிச்சு முடிச்ச பிறகு நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க அப்படின்னா
25 கொஸ்டினும் எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணி அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக் கவர் பண்ணி தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குடைய கீ ஆன்சர்ஸும் கீழே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அதனுடைய கீ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கீ ஆன்சர்ஸ்ல கீழே இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா டாபிக் 2 பொறுத்தளவு ஸ்கில் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படின்றதுல ஆர்டிஜி பிடிஜி பேஸ் பண்ணி இதுல வந்து மொத்தம் 11 டாபிக் நம்மளுக்கு இருக்குது. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்ப நீங்க இந்த யூனிட்டை பொறுத்தளவு என்ன பெஸ்டா அவங்க கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கில்லு, அதே மாதிரி ஃபண்டமெண்டல் அண்ட் அட்வான்ஸ் ஸ்கில்லு, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் அண்ட் டெக்னிக்கல் அண்ட் டாக்டிக்கல் ஸ்கில்லு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டியூட்டி ஆஃப் அபிசியல்ஸ், மெத்தட் ஆஃப் அபிசியேட்டிங், அபிசியல் சிக்னல்ஸ், ஸ்கோரிங்கு, பிளே ஃபீல்டு டைமென்ஷன்ஸ், லே அவுட் அண்ட் மார்க்கிங், எக்யூப்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் செட்டப் அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் கோச்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் என்டையர் டாபிக்ல உள்ள வருது. அப்ப இந்த என்டையர் 11 டாபிக்கையும் ஒவ்வொரு கேமுக்கும் இது எப்படி இருக்கு அப்படின்றதான் இங்க கொடுத்துருப்பாங்க. நீங்க இந்த 11 டாபிக்ல இப்ப நீங்க ஒரு 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 கேம்ல படிக்க போறீங்க அப்படின்னா இந்த டாபிக்கை பொறுத்தவரை ஒரு ஸ்கில், அது என்னென்ன ஸ்கில், பேசிக் ஸ்கில் இருக்கு, அட்வான்ஸ் ஸ்கில்லை பத்தி படிப்பீங்க. அடுத்து வந்து அதோட பிசிக்கல் டெக்னிக்கல் அண்ட் டாக்டிக்கல் டெவலப்மெண்ட் அந்த பர்டிகுலர் கேம்ல எப்படி டெவலப் பண்றாங்க, அதுக்கடுத்து அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படிப்பீங்க. ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு கேமுக்கும் இப்படித்தான் படிக்க போறீங்க. அப்படித்தான் இந்த நோட்ஸ் செட் ஆயிருக்கு. ஸோ இப்போ பாருங்க, பேட்மிண்டன் மட்டும் நான் சொல்றேன். ஆர்டிஜி பிடிஜி ஏ கேட்டகரி கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ல வரும்போது இதுல பேட்மிண்டன் அப்படின்னு ஒரு கேட்டகரி வருது பத்தியா. இந்த பேட்மிண்டன்ல பார்த்தோன்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி இருக்கும், அடிஷனலா இதுல ஆட் ஆயிருக்கும். ஆன்சியன்ட் ஆர்ஜின்ல எப்படி ஆர்ஜின் ஆயிருக்கு, அந்த கேமுக்கு என்னென்ன பேர்லாம் இருந்துச்சு, அது எப்படி இங்கிலாந்துல இன்ட்ரோடியூஸ் ஆச்சு அப்படின்ற பத்தி, அந்த ஏர்லியல் ரூல் வந்து இதுல எப்படி இருந்துச்சு அப்படின்ற பத்தி அதோட ஹிஸ்டரி இருக்கும். அப்புறம் அதுல இம்பார்ட்டன்ஸ் மேஜர் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் என்னென்ன டோர்னமெண்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஆல் இந்தியா இங்கிலாந்து சாம்பியன்ஷிப், தாமஸ் கப் மென்னுக்கு நடத்துறது, உபர் கப் விமனுக்கு நடத்துறது, வேர்ல்டு சாம்பியன்ஷிப், இதெல்லாம் வந்து எந்த ஆண்டுல தொடங்கப்பட்டது அதை ஹிஸ்டரி இருக்கும். அடுத்து ஒலிம்பிக் இன்க்ளூஷன் எப்படி, ஒலிம்பிக்ல எப்போ இன்க்ளூட் பண்ணாங்க, இது மென் கேம் எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, விமன் கேம் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, அடுத்து பேட்மிண்டன் இந்தியாவில் எப்படி டெவலப்மெண்ட் நடந்துச்சு இதுல, அடுத்து கரண்ட் கவர்னிங் பாடி யார் இருக்காங்க, அடுத்து ஸ்கில்ஸ் ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் பேட்மிண்டன்ல கிரிப், ஃபுட் ஒர்க், பேசிக் ஸ்ட்ரோக்ல பார்த்தோன்னா சர்வ், கிளியர், ட்ராப், சுமாஸ் அண்ட் ட்ரைவ் இதெல்லாம் இருக்கு. அப்புறம் நெட் பிளே எப்படி பிளே பண்றதுன்றது, அப்புறம் அட்வான்ஸ் ஸ்கில் அப்படின்றது சம்ஸ் அண்ட் சுமாஸ், பேக் அண்ட் ஹேண்ட் அண்ட் கிளியர் அண்ட் ஸ்மாஷ், இந்த மாதிரி எல்லா அட்வான்ஸ் ஸ்கில்ஸும் கொடுத்தாச்சு. ஸோ பிசிக்கல் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும், அடுத்து டெக்னிக்கல் ப்ரிப்பரேஷன் எப்படி இதில் பண்ணணும், அடுத்து டாக்டிக்கல் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும், அடுத்து பார்த்தோன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தோன்னா மேட்ச் பாயிண்ட், மேட்ச் ஃபார்மேட் எப்படி இருக்கு, இன்டர்வல்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, ஸ்கோரிங் எப்படி இருக்குது, என்ன சிஸ்டம், ரேலி சிஸ்டமா, என்ன சிஸ்டம் அப்படின்னு, லெட்னா என்ன, சர்வீஸ் ரூல்ஸ் என்ன, அதை பத்தி ஃபுல்லா. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டியூட்டிஸ் ஆஃப் அஃபிஷியல்ஸுடைய டியூட்டிஸ் எல்லாமே தெளிவா இருக்கு. அடுத்து மெத்தட் ஆஃப் அபிஷியேட்டிங், எப்படி அபிஷியேட்டிங் மெத்தட் பண்றாங்க, எத்தனை அபிஷியல் இது தேவைப்படும், எப்படி அபிஷியேட் பண்றாங்க, பார்த்தோன்னா சிங்கிள் அம்பையர், ஃபுல் பேனல், அந்த அதுல வரக்கூடிய இன்டர்நேஷனல் அம்பையர் இதாக இருந்தால் அது ஃபுல் பேனல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது. தென் அபிஷியல் சிக்னல்ஸ், என்ன அபிஷியல் சிக்னல்ஸ் கொடுப்பாங்க ஆஸ் பர் பேட்மிண்டன் ஃபெடரேஷன் படி பார்த்தோன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபெடரேஷன் கூட எப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கோரிங் சிஸ்டம் மென் அண்ட் விமனுக்கு, பிளேயிங் டைமென்ஷன், இப்போ வந்து கோர் டு டே பிளேயிங் டைமென்ஷன், லே அவுட் அண்ட் மார்க்கிங் அதுக்கு வந்தாச்சு. சரி, அதுல வந்து பார்த்தோன்னா கோர் டு டே மார்க்கிங் எப்படி இருக்கு, அடிஷனல் மார்க்கிங் எப்படி இருக்கு, எக்யூப்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ராக்கெட்னா எப்படி, ஷட்டில் காக்னா எப்படி, நெட்டுனா எப்படி, போஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு என்டையரா கொடுத்துறாங்க. அப்ப நீங்க இப்ப பாத்தீங்கன்னா என்ன டாபிக் இருக்கு, 11 டாபிக், இது மாதிரி ஒவ்வொரு கேமுக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெஃபரன்ஸ் எந்த புக்ல இருந்து எடுக்கப்பட்டு எந்த இதுல இருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னு ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி பால் பேட்மிண்டன், இப்ப நான் என்ன கேமுக்கு சொன்னனோ இதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே என்டையரா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேமுக்கும் டீடைல்டா நோட்ஸ் இருக்கும், கம்பைல்டா நீங்க படிக்கலாம். அதான் கரண்ட் நோட்ஸ். இப்ப கரண்ட் இதுல எதுவுமே பழைய இதெல்லாம் கிடையவே கிடையாது, எல்லாமே புது நோட்ஸ். இப்ப இது ஒவ்வொரு கேம் அதே மாதிரி பாருங்க. இப்ப இந்த கேம் செகண்ட் பால் பேட்டம் முடிஞ்சு, பால் பேட்டம் முடிஞ்சு கிரிக்கெட் அல்பபெட்டிக் ஆர்டர்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கிரிக்கெட்டை பத்தி என்டையர் என்ன டெஸ்ட் மேட்ச்னா என்ன, எப்படி ஸ்கோர்ஸ் இருக்கு, எப்படி இது பண்றாங்க, ஃபாலோ ஆன் எப்படி ஆகும் அப்படின்ற எல்லாமே என்டையர். தென் ஃபுட்பால், இப்படி ஒவ்வொரு கேமுக்குமே உங்களுக்கு உள்ள டீட்டெயில்ஸா கொடுத்துட்டே வர்றாங்க. தென் இந்த யூனிட் முடிஞ்ச பிறகுதான் நம்மளுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி அத்லெட்டிக்ஸ் அண்டு செஸ் மட்டும் வரக்கூடியதுக்கு இருக்குது. அப்ப அந்த யூனிட்டுக்குள்ள இப்ப நம்ம போவோம். ஸோ இது புக் ரிவ்யூ தான், அதனால நான் ரிவ்யூ கொடுத்துக்கிட்டே வரேன். சரியா, இது மாதிரி ஏ கேட்டகரி முடிஞ்ச உடனே பி கேட்டகரி கேம்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஏ கேட்டகரியில நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஸோ ஏ கேட்டகரி முடிச்ச பிறகு அடுத்து பி கேட்டகரி கேம்ஸ் வரும். இப்போ பாருங்க, இது என்னது, இது ஸ்கீமுக்கு வந்துட்டோம், 3வது டாபிக் வந்துட்டோம். டாபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டியூட்டி ஆஃப் அபிஷியல்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து எதுல வர போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்தது வந்து நம்மளுக்கு மெயினா வந்து 3வது யூனிட்டுக்கு வரோம். 3வது யூனிட்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அத்லெட்டிக்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல இந்த இடம்ல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகவே ஆகல. ஃபர்ஸ்ட் இந்த 2வது யூனிட் முடிஞ்சோன்னா அதுக்கான 25 கொஸ்டின்ஸ் இருக்கும், பிளஸ் அதுக்குடைய ஆன்சர் கீ உள்ள இருக்கும்.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அத்லட்டிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, செஸ் இருக்கு. அப்ப டெக்னிக்ல பார்த்தோம்னா இதனுடைய டெக்னிக் என்ன, பிசிக்கல் டெக்னிக்கல் டாக்டிக்கல் ப்ரிப்பரேஷன் என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, டியூட்டிஸ் ஆஃப் அஃபீஷியல் என்ன, எஃப்ஓபி அப்படின்னா அதனுடைய ப்ரிப்பரேஷன் என்ன, எப்படி ப்ரிப்பேர் ஆகுறாங்க அப்படின்றது. அடுத்து வந்து எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்பெசிஃபிகேஷன், லே அவுட் அண்ட் மார்க்கிங் ட்ராக் 400 ட்ராக் அண்ட் ஷார்ட் ட்ராக் அப்படின்ற கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபீல்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ ஆர்கனைசேஷன் செட்டப் எப்படி இருக்கு. ஸோ இதே ஆர்டர்ல உங்களுக்கு உள்ளே அதே மாதிரி செஸ்ல பார்த்தோன்னா செஸ் போர்ட்னா என்ன, செஸ் மேன்னா என்ன, வேல்யூ ஆஃப் செஸ் மேன்னா என்ன, கேப்சரிங்னா என்ன, அட்டாக்னா என்ன, செக்மெட்னா என்ன, 6 டாபிக் இதுல இருக்கு. ஸோ 6 டாபிக் இல்ல மொத்தம் 9 டாபிக் இருக்கு. டெக்னிக் அண்ட் டாக்டிக்கல் ப்ரிப்பரேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் அஃபீஷியல். அப்ப இதுலயும் ஒரு 9 டாபிக் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அத்லெட்டிக்ஸை பத்தி டீப்பான நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராக் அண்ட் ஃபீல்டை பொறுத்தளவு எல்லாமே என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது, அதை பத்தியான என்டையர் கம்பைன் ஈவெண்ட்னா என்ன, மென்னுக்கு என்ன, விமென்ஸ்க்கு என்ன, என்டையரா உங்களுக்கு வந்து ட்ராக் ஈவெண்ட்ஸ், ஃபீல்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாவே எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல ரொம்ப அட்டவணைப்படுத்தி ரொம்ப எளிமையா கொடுத்துருக்காங்க. நான் இதுல கூட வந்து என்னுடைய இந்த அவங்க கொடுத்துருக்க நோட்ஸ்ல இருந்து நான் கொடுக்குறேன். பட் அது புக்கு வந்து இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நீ படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டீரியலா இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 இயர்ஸ் ஆஃப் வெப்சைட் இது ஃபுல்லாக கண்டினியூவா என்ன போயிட்டு இருக்கும். இது 3rd யூனிட் பார்த்துட்டு இருக்கோம், அத்லெட்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல இதெல்லாம் மார்க் பண்ணிருப்போம். இதெல்லாம் வந்து தேவையில்லாதெல்லாம் கொடுக்கல. இப்போ ஹடல்ஸ் அப்படின்னா ஹடல்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹடல்ல இருந்து ஸ்டார்டிங் டு ஃபர்ஸ்ட் ஹடல் எவ்வளவு, பிட்வீன் தி ஹடல்ஸ் எவ்வளவு, லாஸ்ட் ஹடலுக்கு எவ்வளவு, ஸோ எத்தனை ஹடல்ஸ், நம்பர் ஆஃப் ஹடல்ஸ் பிளேஸ் ஆயிருக்கும் அப்படின்றத பத்தி இது மாதிரி தான் ஒவ்வொன்றும். இப்போ எக்ஸாம் ரொம்ப எலாபரேட்டா பேராகிராஃப் மாதிரிக்கே ரூல்ஸ் புக்ல இருந்து எடுத்து அப்படியே உங்களுக்கு நாங்கள் இதை கொடுக்கல. சரியா, அதை எடுத்து என்னன்னா எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல எடுத்து கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் கண்ட்ரினா என்ன, கிராஸ் கண்ட்ரில எப்படி ஈவெண்ட்ஸ், இது வந்து எக்ஸாம்ல பாஸ்ட் பிஜிடிஆர்ல ஒரு தடவை கேட்டிருக்காங்க. இந்த மென்னுக்கு வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ், லாங் எவ்வளவு, ஷார்ட் எவ்வளவு கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் இதுவும் உள்ள உங்களுக்கு வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது முடிச்ச உடனே செஸ்ஸுக்குள்ள உள்ள போறோம். செஸ்ல இருக்கக்கூடிய 9 டாபிக்கையும் உங்களுக்கு டீப்பா இதுல கவர் பண்ணிப்பாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்ப இருக்கக்கூடிய ஃபிடே அப்படின்றதான் அதனுடைய ரூல்ஸ். செஸ் ஃபெடரேஷனுடைய ஃபிடே தான் ரேங்கிங் பண்ணக்கூடிய டோர்னமெண்ட்ஸ் நடத்துறாங்க. அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ ட்ராக் எப்படி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும், அந்த லே அவுட் பண்ணக்கூடியது, அப்புறம் ஸ்டாகர் மார்க்கிங் எப்படி பண்ணுறது, ஸ்டாகர் மார்க்கில் ஆஃப் ஸ்டாக்கர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஃபுல் ஸ்டாக்கர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, 1.5 ஸ்டாக்கர் எப்படி கண்ட் பண்ணுறது, 1.5 ஸ்டாக்கர் டேக்ல எக்ஸஸ் எப்படி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பற்றி உள்ள எல்லாமே டீப்பாக வரும். ஸோ அதனுடைய ரெஃபரன்சஸ் எதில் இருக்கு எடுக்கப்பட்டு இப்போ எல்லாமே அது வந்து இப்போ வந்து வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் தான் சொல்கிறோம். 2025 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் ஆயிருக்கு அப்படின்றது பார்த்துங்க. இது எது வேற எந்த மேட்ச் நோட்ஸையும் கவர் ஆகலை, பார்க்கல. ஸோ அதனுடைய பாருங்க கிட்டத்தட்ட 20 மெட்டீரியல் இருந்து இது ப்ரிப்பேர் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா செஸ் அப்படி பார்த்தோன்னா இப்போ பாருங்க செஸ் பாருங்க, ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் எப்படி இருந்துச்சு, இது வந்து பெர்சியால எப்படி இந்த கேம் ஸ்ப்ரெட் அவுட் ஆச்சு, அடுத்து வந்து இஸ்லாமிக் வேர்ல்டுல எப்படி இருந்துச்சு, முஸ்லீம்கள் மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையில் எப்படி இருந்துச்சு, மெட்டீரியல் யூரோப்ல எப்படி இது டெவலப், இது ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கொடுத்துருப்போம். ஸ்டாண்டர்டைஸ்டு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸு, ஸோ மாடர்ன் ஏரால எப்படி குளோபலைசேஷன்ல இந்த செஸ் கேம் ஆடுறாங்க. அப்புறம் டிஜிட்டல் ஏஜ்ல இப்போ டிஜிட்டல் ஏஜ்ல இருக்கனால 2020 to 25 வந்து டிஜிட்டல் ஏஜ், அதுல எப்படி செஸ் பிளே பண்றோம், COVID-19 அப்போ அந்த டயத்துல பார்த்தோம்னா. அடுத்து கவர்னிங் பாடி, அடுத்து பார்த்தோன்னா அதோடைய மைல் ஸ்டோன்ஸ் எப்படி வந்து அது டெவலப் ஆகி வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் இதெல்லாம் ஜென்ரலா கொடுத்துறோம். இது ஏன் அப்படின்னா கொஸ்டின் அப்படித்தான் போகும். ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாம் டாபிக் உள்ள இருக்காது. பட் ஆனா டாபிக் 1ல இருந்து மறுபடியும் செஸ் போர்டுனா என்ன, ஸோ செஸ் போர்டுல ஒவ்வொன்றையும் எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. செஸ் போர்டுனா என்ன அப்படின்றத இதெல்லாம் விரிவா படிப்பேன். அப்புறம் டாபிக் 2ல செஸ் மென் அப்படின்னா என்ன, செஸ்மேன்ல எப்படி கிங்னா எப்படி இருக்கும், குயின் எவ்வளவு, ரூக் எவ்வளவு, பிஷப் எவ்வளவு, நைட் எவ்வளவு, அதே மாதிரி பான் எவ்வளவு அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றும் அதனுடைய வேல்யூஸும் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ வந்து வேல்யூஸ் வச்சு நம்ம பாயிண்ட் கொடுக்குறது நம்ம லோக்கல் டோர்னமெண்ட்ல அந்த மாதிரி நடத்துவாங்க. பட் ஒவ்வொன்றை பத்தியும் உங்களுக்கு தெளிவாகவே எலாபரேட்டா உள்ள கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஆனா ஆக்சுவலா வந்து பாயிண்ட் சிஸ்டம் கிடையாது. புக் ஹோல்ஸ் மெத்தட்ல உங்களுக்கு சாஃப்ட்வேர்ல தான் இந்த பேரிங் சிஸ்டம் நடக்கும். அதுல அடுத்து பார்த்தோன்னா வேல்யூஸ் ஆஃப் செஸ்மேன், ஒவ்வொரு அந்த செஸ்மேனுடைய வேல்யூஸ் என்ன, எது வந்து டாப்பஸ்ட், எது ஹையஸ்ட் பவர் இருக்கக்கூடியது, அப்போ ஒவ்வொன்றுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் இதாகுது, வேல்யூ ஆகுது, சாஃப்ட்வேர்ல இப்படி இன்சிஸ் பண்ணி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அடிப்படையில் தான் இந்த பாயிண்ட் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பிஷப்னா அது பிஷப்புக்கும் நைட்டுக்கு என்ன பவர் இருக்கு, அதே மாதிரி ரூக்கு, அது மாதிரி கேஸ்லிங் எப்படி பண்றது, எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு தெளிவாகவே. தென் டாபிக் 4ல கேப்சரிங்னா என்ன, கேப்சரிங்ன்றது ஆப்போனன்ட் பீசஸை கேப்சர் பண்றது. சரியா, நம்ம எல்லாம் தமிழ்ல சாதாரண பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டோம், அதெல்லாம் பேர் சொல்லக்கூடாது. இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபிடே வந்து இந்த வேர்டை தவிர தமிழ்ல சொன்னாலும் இங்கிலீஷ் சொன்னாலும் கேப்சரிங் தான் சொல்லணும், செக்மேட்னா செக்மேட் தான் சொல்லணும், பீசஸ்னா பீசஸ் தான் சொல்லணும், பான்னா பான் தான் சொல்லணும். ஏன் இது எல்லாமே அந்த வேர்டை மட்டும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை வச்சுதான் அவங்க லெட்டர் ரைட்டிங் பண்ணாங்க. எந்த கேமுமே மூதாதையர்கள் ஆடின விளையாட்டை விளையாட முடியாது. அப்பா விளையாட விளையாட்ட பையன் விளையாடலாம். இப்போ வந்து ஒரு விஸ்வநாத் ஆனந்த் விளையாடக்கூடிய விளையாட்டை நம்ம விளையாடலாம்.
இப்ப லேட்டஸ்ட் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் என்ன விளையாடுறாங்களோ நம்ம விளையாடலாம். ஏன்னா அவங்க விளையாடின உடனே அவங்க ஸ்கோர் ஷீட் வந்து அப்லோட் ஆயிரும். அவங்க ஸ்கோர்ல ஒவ்வொரு மூவும் எங்கே வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க எடுத்து பார்க்கும்போது தெரியும். எத்தனாவது மூவ்ல அவங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்க மேட்சஸ அப்படின்னு நமக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த இதுல இருக்கும். அப்ப அட்வான்டேஜஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ரூல் இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்த இடத்துல பாருங்களேன் 2025 ரூல்ஸ் கிளாரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 3.9ல ஃபிடே வந்து 2005ல ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? த டீம் அட்டாக் ரெஃபர்ஸ் டு ஏ லீகல் த்ரெட். அதாவது வந்து நீங்க அட்டாக் பண்ணும்போது ஒரு லீகல் த்ரெட் இருக்கு டு கேப்சர் அண்ட் நாட் ஜஸ்ட் ப்ராக்சிமிட்டி அப்படின்னு இந்த மாதிரி லேட்டஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே உள்ள வந்து வந்திருக்கும். செக்மேட் எப்படி செக்மேட் பண்ணக்கூடிய ஸோ செக்மேட் எப்படி என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதில் இருக்கு அப்படின்றத பத்தி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படியே ஒவ்வொன்றையும் எலாபரேட்டா படிச்சோம். அப்ப டெக்னிக்கல் அண்ட் டெக்னிக்கல் ப்ரிப்பரேஷன் அப்படி பார்க்கும்போது இந்த செஸ்ல மட்டும் எப்படி நீங்க ப்ரிப்பேர் ஆக போறீங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் உள்ள வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டாபிக் 8 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்போ தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல உள்ள நீங்க எல்லாமே படிக்கும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் தான் படிப்பீங்க. அப்படி படிக்கக்கூடாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் படிக்கிறது இதுல பத்தாது. ஸோ ஒவ்வொன்றையும் விரிவா பார்க்கணும் அப்படின்றதான். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டூட்டிஸ் ஆஃப் அஃபிஷியல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இந்த அளவுல நான் இந்த முதல் பார்ட்ல உங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் முடிக்கிறேன். அதாவது வந்து 3வது யூனிட் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ 3வது யூனிட்ல முடிச்சாச்சு. ஸோ அதனுடைய ரெஃபரன்சஸ் தென் அதனுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ 4வது யூனிட்ல இருந்து அடுத்த ஒரு பார்ட்ல நான் ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆல்ரெடி இதனுடைய டிஸ்கிரிப்ஷன்லயே நான் வந்து இந்த புக்கு நீங்க எப்படி புக் பண்ணணும், எப்படி உங்களுக்கு புக்கு வரும் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஒரு லிங்க். அந்த லிங்க்கை நீங்க வந்து இது பண்ணிட்டு அதனுடைய பேமெண்ட் டீடைல்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா புக்கு உங்களுக்கு வந்துடும். வரல அப்படின்னா நீங்க டேரக்டா நீங்க பணம் அனுப்புனதுல இருந்து ஒரு 5 டேஸ்ல உங்களுக்கு ரிசீவ் ஆகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அதுல இருக்கும். அவங்களை கான்டாக்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து உங்களுக்கு புத்தகத்தை அனுப்பிச்சு வச்சிருவாங்க. நன்றி, வணக்கம்.